அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 28/8/2024 முதல் 4/9/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சூரியன். அவருடன் இணைந்து ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதக்கூடிய வித்யாகாரகரான புதனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு புதன் செல்வது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சந்திரன் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வலம் வர போகிறார். மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் செய்வதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமையக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு பகவானும், அருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் ராசியின் உச்ச அதிபதியும், சனி பாத சனியாகவும் 3ல் ராகுவும் என முன்னேற்றத்திற்கு பல வழிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்டு வந்த மனவருத்தம், கஷ்டம், சூழ்நிலை போன்றவை அறையக்கூடிய வகையில் நல்ல ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக மனதில் ஆறாத காயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 9, 11 மற்றும் ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு பகவான் ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள் விலகி மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது கேதுவின் மீதும் பதிகிறது. எனவே இந்த தருணத்தில் பல எதிர்பாராத இயக்கத்தக்க வகையில சில வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் என பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. மங்களகரமான பல நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் மிகுந்து தேவைப்படுகிறது. இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் முற்பகுதியில் உத்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7லும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் நுழைகிறார். புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் கல்வி ரீதியான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு பணியை செய்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மற்றபடி அனைத்து விதமான பணிகளும் தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதசனியாக அமர்ந்து வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் பணிச்சுமை என்பது சற்று எதிர்பாராத வகையில் கூடுதலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பணிச்சுமை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்களின்
பணியில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். அதே போன்று உங்களுடைய பொறுப்புகளையும் மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. இதனால் குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இருக்கும் போது ராசியின் அதிபதியும் வக்ரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தருணத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நுணுக்கமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் என்ன பிரச்சனை என்று தெரியாத வகையில் குழம்புவதற்கான சூழலும் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்தில் என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான தீர்வை தேடுவதில் நாம் முயற்சி செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்வதிலே சில சிக்கல்கள் வருவதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் போன்ற கிரகநிலைகளும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக அமையும். எனவே திட்டமிட்ட வாய்ப்புகளை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைகிறது தொழில் சார்ந்த பணிகளில். மேலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தொழில் ரீதியாக சந்தித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு பதிவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே பல வகையில சிரமம், நெருக்கடிகள் மிக அருவில குறைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. எனவே கடினமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் ஏற்படாது. கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கை நழுவி சென்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து நிச்சயமாக நல்ல மாற்றம் வலுவாக கிடைக்கும். ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கலைத்துறையினருக்கு நிச்சயம் அதிலிருந்து வெளிவருவதோடு உங்களுடைய சாதனையை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஒவ்வொரு நகர்வையும் மிக நுணுக்கமாகவும் கவனிப்பாகவும் செயல்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் இரவு பகல் பாராமல் சற்று ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக இந்த வேளையில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக பல கிரகநிலைகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அஷ்டமத்திற்கு செல்வதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் 6ல் இருப்பதால் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வெற்றிகரமாக இந்த தருணத்தில் அமையும். எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல வகையான சிரமங்களும் ஆறாத காயங்களும் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.